அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பாடம் 7th செகண்ட் டேர்மில் செகண்ட் பார்ட்டாக இருக்கிறது அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றில் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். ஸோ நம்ம அதை என்ன தான் சேர்த்து வச்சாலும் நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அதெல்லாம் களவு போகலாம், அழியலாம். ஸோ பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் சிறந்தது அழியாதது அப்படின்னு சொல்கிற செல்வத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வைப்புலி கோட்படா, வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார், எச்சம் என்ன ஒருவன், மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஸோ வைப்புலி கோட்படா, வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார், எச்சம் என ஒருவன், மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. சமண முனிவர். வைப்புலி அப்படிங்கிறது பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி அப்படிங்கிறது என்னது? பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வைப்புலி அப்படின்னு சொல்கிறோம். வைப்புலி அப்படின்னா என்னது? பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாதது. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் அப்படின்னா என்னது? வாய்க்கும்படி கொடுத்தாலும். வாய்த்து ஈயில் அப்படின்னா என்னது? வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை, விச்சைன்னா என்னது? கல்வி. விச்சைன்னா என்னது? கல்வி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது விச்சை அப்படின்னா கல்வி. வவ்வார், கவர முடியாது. வவ்வார்னா என்னது? கவர முடியாது. எச்சம், எச்சம்னா என்னது? செல்வம். ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில், வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை, கல்வி. வவ்வார், கவர முடியாது. எச்சம், செல்வம். கல்வியை பொருள் போல சேர்த்து வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது அப்படின்னு அழகாக சொல்லிட்டாங்க. வைப்புலி கோட்படா, கல்வியை நீ என்னதான் பொருள் மாதிரி பொத்தி பொத்தி வச்சுருந்தால் கூட பிறரால் அதை களவாட முடியாது, கொள்ள முடியாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடையாது. வாய்த்தீயிற் கேடில்லை. ஸோ நீ அடுத்தவங்களுக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. பெரிய சிறப்பினை உடைய அரசர் கூட கேட்டாலும் நமக்கு அது குறையாது, கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகா. அடுத்தது நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். ஸோ நாலடியார் அப்படிங்கிறது சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. ஸோ ஒரே ஆள் கிடையாது, பலரால் எழுதப்பட்ட நூலாக இருக்குது. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை 4 அடி 400 என்பர். ஏன்னா இதில் 400 வெண்பா இருக்கிறனால இதை 4 அடி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் வகுப்பு கொண்டது. ஸோ முப்பாலாக பகுத்திருக்காங்க. திருக்குறள் மாதிரி அறம் பொருள் இன்பம்னு முப்பாலாக பகுத்திருக்காங்க. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். ஸோ 4ம் 2ம் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொடர் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? நமக்கு நாலடியார் கூட திருக்குறள் மாதிரியே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது புலப்படுது. ஸோ நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை 4 அடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலமாக நம்மளால் அறிய முடியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு கல்வியின் சிறப்பை விளக்கக்கூடிய இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தால் அழியாது வேன் தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும்
நிறைவன்றி குறைவுறாது. கள்ளருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உழல்கின்றீரே. தனிப்பாடல் திரட்டு. வெள்ளத்தால் அழியாது வேந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. கள்ளருக்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது. கல்வியெனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பாடல் திரட்டு பாட்டு சொல்லியிருக்குது. ஸோ ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னது? கல்வி செல்வம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல் செல்வம் வேறில்லை. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. கேடில்லை எப்படி பிரிக்கணும்? கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். ஸோ இது 5 ஒன்வேர்டாக கொடுத்துருக்காங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டு முடியுது. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். அழியா செல்வம். நம்ம என்னதான் நம்ம செல்வத்தை சேர்த்து வச்சா கூட அது களவு போகலாம், அழிஞ்சு போகலாம். ஆனால் அழியாத செல்வம் ஒன்று இருக்குது. அதை தான் ஒரு பெற்றோருமே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சேர்த்து வைக்க வேண்டிய சிறந்த செல்வமாக இருக்குது. அந்த செல்வம் அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. சமண முனிவர். வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி. வவ்வார் கவர முடியாது. எச்சம் செல்வம். ஸோ கல்வியை போல வைத்திருப்பினும் பிறரால் அது கொல்லப்படாது. பொருள் மாதிரி நம்ம என்னதான் வச்சுருந்தாலும் அடுத்தவங்களால் அது களவாடப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது. இந்தா வச்சுக்கோ நீ யாருக்கெல்லாம் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தாலும் அது உனக்கு குறையவே செய்யாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ரொம்ப சிறப்பினை உடைய அரசராலும் கூட இது களவாட முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகா. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கல்வியை தான் கொடுக்கணும். ஸோ மற்ற செல்வம் இவ்வளோ தான் கொடுத்தாலும் அது கல்விக்கு ஈக்குவலான ரைட்ஸ் பெறாதுன்னு சொல்லிட்டாங்க. நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை 4 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்று 3 பகுப்புகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற இந்த ஃபேமஸான தொடர் மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்லி பாடத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ 4 ஒன் வேர்ட்ஸு. கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின். எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.